ஹாய் கைஸ், நம்ம சேனலில் புதுசாக க்ரோ வித் மீ அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பிளேலிஸ்ட்டில் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. கார்டனிங்கில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் ஆனால் அது எப்படி நான் அடுத்த கடத்துக்கு கொண்டு போகிறதுன்னு தெரியல. அட் த சேம் டைம் இதுக்கு பாட் எதுவுமே வாங்கக்கூடாது, இது செலவழிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ நானுமே அப்படி தான் இருந்தேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு எப்படி கார்டன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சீரீஸில் வர எல்லா வீடியோஸ்க்குமே விதைகள் ஆகட்டும் சரி, தொட்டிகள் ஆகட்டும் சரி, எதுவுமே நம்ம கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான பொருட்களை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெந்தயத்தை யூஸ் பண்ணி நம்ம மைக்ரோ கிரீன்ஸ் எப்படி வீட்டில் வளர்க்கலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக மைக்ரோ கிரீன்ஸ் சாப்பிட்றதுனால நிறையா நன்மைகள் இருக்குது. அதை பற்றி நம்ம வீடியோ லேட்டரில் பார்த்துக்கலாம். இப்போது வெந்தயம் நம்ம வீட்டில் கிடைக்கும் இல்லையா, அது ஒரு 2 ஸ்பூன் வெந்தயத்தை வந்து நல்லா நான் நைட் ஃபுல்லாக தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன். எதுக்கு நம்ம இந்த மாதிரி விதையை ஊற வைக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஊற வைக்கிறதுனால ஜெர்மினேஷன் ரேட், அதாவது முளைப்புத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நம்ம பார்க்கலாம் செடி வளர்கிறத. ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன். ஸோ இது வந்து 24 மணி நேரம் கழிச்சு நல்லா அந்த விதைகள்லாம் பார்த்தா அப்படின்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. 2, 3 ஹோல்ஸ் போடுறத விட கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராவே ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இப்படி இருக்கிறதுனால ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து நல்லா ப்ராப்பராக நம்ம கண்டெய்னரில் இருக்கும். அதனால் வேறு எதுவுமே அழுகாமல் நம்ம செடியை நல்லா ஆரோக்கியமாக வளர்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணுற மண் வந்து கொஞ்சம் மணல் மணலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹார்டாக இருக்கிற மண் வந்து இதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ மண் அப்படி லூஸாக இருக்கிறதுனால நம்ம அந்த ஓட்டை வழியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சின்ன சின்ன கல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓட்டையை மறைக்கிற மாதிரி நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பாட்டிங்ஸ் அப்படின்லாம் நான் எதுவுமே நான் போடலை. ஜஸ்ட் கார்டனில் இருக்கிற நல்லா பொழு பொழுன்னு இருக்கிற மண்ணை மட்டும் எடுத்து இந்த கண்டெய்னரில் நான் போட்டு வைக்கிறேன். இதோடு நீங்கள் எதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா முட்டையை நல்லா பொடியாக்கி அதை இந்த மண்ணோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியும் நீங்கள் செடி நடலாம். நான் எதுவுமே இல்லை, சிம்பிளாக நம்ம கார்டனில் இருக்கிற மண்ணை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயே நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம். இதுக்காண்டி மட்டும் இல்லை, எந்த ஒரு செடியுமே நம்ம ஒரு பாட்டில் வளர்க்குறோம் அப்படின்னா அந்த பாட்டோட எட்ஜு வரைக்கும் நீங்கள் மண்ணை நிரப்பாதீங்க, கொஞ்சம் கேப் விட்டுருங்க. ஸோ அதனால் நம்ம தண்ணி விடும்போது நம்ம ரூட்ஸ்க்கு வந்து டைரெக்டாக கொண்டு போய் சேர்க்கும். நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் மண்ணை நிரப்பி நட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றும் போது அது கீழே சிந்துறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் இனிமேல் பண்ணாதீங்க. அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விதைகள்லாம் வந்து நம்ம மண் மேலே நம்ம தூவுறோம். இதை வந்து நல்லா நீங்கள் நீட்டாக ரோ வைஸாகவும் நீங்கள் நடவு செய்யலாம். நான் வந்து சும்மா அப்படியே ரேண்டமாக போடுறேன். ஸோ உங்களுக்கு அது எப்படி இன்ட்ரெஸ்ட்டோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம கிட்ஸ்க்குமே வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி அவங்க வீட்டில் பண்ணுறதுனால அவங்களுமே கொஞ்சம் கார்டனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வரலாம். ஸோ மொபைல் ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறத தவிர்த்து இந்த மாதிரி கொடுக்குறதுனால அவங்களுக்குமே கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும். இது வளர்க்குறதுக்கு ரொம்ப கேர் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 10 டேஸில் நீங்கள் ஹார்வெஸ்ட்டே பண்ணிடலாம். ஸோ இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ எனக்கு இந்த கண்டெய்னர் சின்னதாக இருக்குது. அட் த சேம் டைம் நான் விதை கொஞ்சம் அதிகமாக ஊற போட்டனால கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நீங்கள் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி செடி நடவு செய்யுங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சோள மண் அதுக்கு மேலே வந்து தூவுங்க. ஸோ ரொம்ப தூவ வேண்டாம். அட் த சேம் டைம் நீங்கள் மேலே போகிற மண்ணில் வந்து கல் இருக்கிற மாதிரி இருந்தால் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி மண்ணை வந்து நல்லா மேலே தூவி விட்டுருக்கோங்க. ஸோ ஓரளவு மண்ணை யூஸ் பண்ணி நம்ம கவர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுறதுல ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த ட்ராப்ஸாக நான் ஊற்றுனேன். உங்ககிட்ட ஸ்ப்ரே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மெதுவாகவே வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரே பண்ணேன் அப்படின்னா அந்த விதைகள்லாம் வந்து மேலே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ தண்ணி ஊற்றும் போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருங்க. நான் 2, 3 நாள் நான் கையிலேயே தான் கொஞ்சம் மெதுவாக தண்ணி விட்டுட்டே இருந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஊற்றும்போது கொஞ்சம் தண்ணி நல்லாவே ஊற்றுங்க. ஸோ இது நடுறதுக்கு முன்னாடி நம்ம மண் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்திருக்கும். ஸோ நல்லா ஃபஸ்ட்டு டைம் தண்ணி ஊற்றும்போது நல்லாவே விடுங்க. நம்ம எக்ஸஸாக ஊற்றினாலுமே நம்ம ஹோல்ஸ்லேருந்து நம்ம தண்ணி லீக்கேஜ் ஆயிரும். ஸோ பிரச்சனை எதுவுமே இல்லை. இந்த செடி வந்து வெயிலில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் கிச்சன்லேயே ஒரு பிரைட்டான ஸ்பாட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அங்கேயுமே நீங்கள் இந்த செடியை வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு துளி கூட வெயில் படாத இடத்துல நான் வந்து எங்கள் வீட்டு ஜன்னலில் வச்சுருந்தேன். ஸோ வெயில் இங்கே அதிகமாக ரொம்பவே படவே படாது.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 2வது நாள். ஸோ நீங்களே நல்லா பார்க்கலாம். செடிகள்லாம் நல்லா துளிர் விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. மெயினா இந்த செடிக்கு வந்து நம்ம டெய்லியுமே தண்ணி ஊத்தணும். ஸோ ஒரு நாள் நீங்க மறந்துட்டாலும் அப்படியே உடனே அந்த வாட ஆரம்பிச்சிரும். ஸோ அத நீங்க நல்லா கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இத வந்து இந்த கண்டெய்னர்லயும் நான் நடவு செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறமா இந்த கொட்டாங்குச்சிலயுமே வந்து இந்த செடிய நல்லா வளர்த்துருந்தேன். அதோட ரிசல்ட்ஸுமே நீங்க பார்க்கலாம். எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு 5த் டே. நல்லா பார்க்கலாம். நல்லா லீவ்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பக்கத்தில அந்த தேங்கா இதுலயுமே பார்க்கலாம். ஸோ அதுலயுமே நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு செடி. இது வந்து ஒரு 7த் டே. ஸோ இதோட வளர்ச்சி முந்தி விட கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜ்லலாம் வந்து நம்ம தண்ணி ஊத்துறத வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அ பிகாஸ் நம்ம ஒரு நாள் தண்ணி ஊத்தலனாலுமே ரொம்பவே எனக்கெலாம் வாடிருச்சு. ஸோ அத நீங்க பார்த்துக்கோங்க. தண்ணி வந்து நீங்க ரெகுலரா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மார்னிங்னா மார்னிங் இல்ல ஈவினிங்னா ஈவினிங். ஸோ கன்டினியூஸா நீங்க குடுங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு செடி. நம்ம வீட்ல ஈஸியா வளர்க்கலாம். இது வந்து 8வது நாள்லயே நான் அறுவடை பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நம்ம நடவு செஞ்ச கண்டெய்னர் வந்து ரொம்ப சிறுசா இருந்ததுனால வேர் போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ, அதனால நான் ஒரு 8 நாள்லயே நான் இத அறுவடை பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இதில வந்து ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அட் த சேம் டைம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தபடியா டயாபெட்டிஸ் வந்து கண்ட்ரோலா வச்சுக்கலாம் இத சாப்பிடுறதுனால. இதில வந்து ஃபைபர் கன்டென்ட் அதிகமா இருக்கு. இத நார்மலா நம்ம வீட்ல எப்படி கீரை செய்வோமோ, அதே மாதிரி இத நம்ம கழுவி நம்ம எப்பவும் போல யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தோசை செய்வோம் இல்லையா? தோசைக்கு மேல இந்த லீவ்ஸ வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம சாப்பிடலாம். நீங்களே நினைக்கலாம், இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இது வீட்ல வளர்க்குறது. ஸோ, இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி உங்க வீட்ல செடி வளர்த்தக்கப்புறமா, அத நீங்க ஃபோட்டோ எடுத்துட்டு, நம்ம Instagram ஐடி சைட்ல தெரியுது இல்லையா? அத மென்ஷன் பண்ணி நீங்க Instagramல ஸ்டோரியாவோ, இல்ல போஸ்ட்டாவோ போட்டாலும் சரி. ஸோ, அத நம்ம சேனல்ல நான் மென்ஷன் பண்றேன். ஸோ, உங்களுக்கு இது ரொம்ப பூஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் அதுக்கு மட்டும் இல்லாம, நெறைய பேருக்கு நீங்க இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுவீங்க. ஸோ, அப்போ உங்களுக்கே அறியாம அது மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ, பண்ணுங்க இத தொடர்ந்து. ஸோ, இதே மாதிரி தான் நானுமே ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம சேனலோட வால்பேப்பர்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட்டு வளர்த்த வெந்தயக்கீரை தான் நான் ஃபோட்டோ எடுத்து நம்ம சேனலோட வால்பேப்பர்ல நான் போட்டிருப்பேன். ஸோ, டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. ஸோ, அந்த மாதிரி ஆரம்பிச்சு, இப்போ நான் நெறைய செடிகள வளர்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ, இதே மாதிரி நம்ம இந்த பிளேலிஸ்ட்ல நான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ, தொடர்ந்து பாருங்க. அட் த சேம் டைம் உங்க சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ, அதுவுமே நீங்க தாங்க. ஸோ, அடுத்த வீடியோல உங்கள பார்க்கலாம். பாய். நன்றி.